உலகத்துல முதல் முறையா குர்ஆன் வசனம் இறக்கப்பட்ட ஒரு இடம் தாங்க இந்த ஜபலல் நூறுங்கிற இந்த ஒரு மலை. இந்த மலை உச்சியில இரா குகை இருக்கு. அடிக்கடி முகமது நபி இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருந்தாரு. இந்த இடத்துல வச்சுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனுடைய முதல் வசனத்தை அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த மலைக்கு மேல நின்று பார்த்தப்பதான் தெரியுது மக்காங்கிறது ஒரு பாலைவனம் கிடையாது, சுத்தி மலைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம்னு. மலை ஏறும் போதே நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரமா இந்த மலை ஏறிட்டு இருந்தோம். மேல வந்தா லைம் ஜூஸ் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. இதை வாங்கி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். இந்த மலையோட உச்சியை அடையும் போது அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த மலையோட உச்சியிலிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாக் டவர் தெரியும். கிளாக் டவர் பக்கத்துலதான் காபா இருக்கு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு அந்த காலத்துல இந்த மலையோட உச்சியிலிருந்து காபாவை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மலையோட உச்சியில இரா குகை இருக்கு. இந்த இரா குகைக்கு போற வழியை பாத்தீங்கன்னாவே ரொம்ப குறுகலா இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அந்த காலத்துல எப்படி முகமது நபி எந்த ஒரு இதுவும் இல்லாம இவ்வளவு தூரம் ஏறி வந்தாங்கிறது யோசிக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த இரா குகையில தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபர்ஸ்ட் டைம் குர்ஆனுடைய வசனத்தை ரசூலுல்லாஹ்க்கு சொல்லி கொடுத்தாங்க. முகமது நபி அதிகமா இந்த மலையில இருக்கிற டைம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மனைவி வந்து ஒரு நாளைக்கு 3 டைம் இந்த மலைக்கு மேல ஏறி வந்து அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு போவாங்க.